ஹலோ கேள்வி கேக்குதா ப்ளீஸ் சேவ் மீ என் பேர் என்ன கொலை பண்ணிட்டேன் ஹலோ கண்ட்ரோலிங் மோர்ஜன் பிக்சர் மோட் வந்துட்டோம் சார் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க 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 அங்க யாராவது இருக்காங்களா இல்ல சார் தேடிட்டு இருக்கேன் சார் போட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க ஓகே சார் சஸ்பெக்ட் யாராவது கிடைச்சாங்களா இல்ல சார் அது சுத்த எல்லா இடத்துலயும் தேடுங்க ஓகே சார் 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 ஒரு கண்ணு இருக்கு சார் எதையும் விடாதீங்க லெட் சாம்பிள்ஸ் ஆஸ் ஜீசஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் கண்ணு கூட எல்லாத்தையும் ஃபாரன்சிக் லேப்க்கு அனுப்பி வைங்க டோன்ட் மிஸ் எனி எவிடன்ஸ் ஓகே பாடியை கடல்ல தூக்கி போட்டுருப்பாங்க இமிடியேட்டா டைவர்ஸ் வச்சு தேடுங்க சர்ச் பாடி கிடைக்கல சார் சர்ச் ப்ராப்பர்லி சஸ்பெக்ட் வெஸ்ட் சைடு ஃபாரஸ்ட் குள்ள ஓடிட்டு இருக்கான் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் ஹிம் கோ 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 கேட்ச் சார் சஸ்பெக்ட் ஓடிட்டு இருக்கா சார் डोंट लीव हिम उसको छोड़ो मत पकड़ो कम ऑन சார் என் ஃப்ரெண்ட் தான் சார் நான் ஒரே ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசிக்கிறேன் சார் டேய் சத்யா நீ யாரா கொலை பண்ண நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க துபாயில வெயில் பயங்கரமா இருக்கான் இங்க ரொம்ப மழை இல்ல ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரியா ஐஸ்கிரீமா என்னடா உளறற என்ன சார் பைத்தியக்கார மாதிரி பேசுறான் கொலை கொலையா முந்திரிக்கா நரிய நரிய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கூட்டத்துல இருக்கானா கண்டுபிடி சார் டேய் சத்யா டேய் எதுக்கு என் பொண்ணு கொன்னே வேணா வேணான்னு எத்தனை தடவை சொன்னாலும் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டானே சொல்றா தவறு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் அவ உயிரோட இருக்கலாம் சொல்றா ஏய் உன்னை விட மாட்டேன் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா சத்யா tell me என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சத்யா கல்யாணம் ஆன 2வது நாளே உங்க மனைவி சுத்தியை கொன்னு இருக்கீங்க உண்மையிலேயே கோவால நடந்தது என்ன தங்கம் எங்க இருக்க இங்க இருக்கியா சத்யா ப்ளீஸ் நீ என்ன பண்றது புரியுதா உனக்கு உன்னை கொல்லணும்ல ஏய் விடு ஏய் 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 சு எங்கடா ஓடுற தங்கம் ஏய் லைட்ஸ் ஆஃப் பண்ணு யாராவது இருக்கீங்களா நான் தான் இருக்கேன்ல ஏய் தப்பிச்சு ஓடுறியா வந்துகிட்டு இருக்க சரி உனக்கு ஒரு பாட்டு பாடுவா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா எங்கடி தங்கம் இருக்க அது சுத்தி விழுந்துட போற உனக்கு காயம் ஏற்படுத்ததானே நான் இருக்கேன் போட்டு மேல ஏறிவா போட்டு தள்ளணும் ஓடிவா போன் எடுங்க டாடி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் வட்டமான நிலவே டாடி ப்ளீஸ் டாடி somebody please answer the phone हेलो पुलिस कंट्रोल रूम हेलो கேக்குதா ஹலோ आपको सुनाई दे रहा है சொல்லுங்க ப்ளீஸ் சேவ் மீ ஹலோ कौन लता எங்கடி இருக்க மேடம் நீங்க சொல்றது எதுவுமே புரியல மேடம் மார்ஜி பீச்ல இருக்க யாராவது வாங்க ப்ளீஸ் 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 வீட்டில் வந்து உலாவே ஹலோ ஹலோ மேடம் லைன்ல இருக்கீங்களா ஹலோ sorry baby see you in next life police patrolling
ஓகே நான் மறுபடியும் கூப்பிடுறேன். குட் மார்னிங் சார். ஹைதர் நீ என்ன பண்றீங்க? கோவா பீச் மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக பிரகாஷ் சார் கஸ்டடியில் போட்டிருக்காங்க சார். யூ மீன் பிரகாஷ் வர்மா? ஆமாம் சார். இன்சூரன்ஸ் இருக்கா? சொத்து பத்தி ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் பொண்டாட்டி பேர்ல எழுதி. ஏன் சார்? கொடுத்தா லீவ் எடுத்துக்கோ, இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிடு. வாழணும்னு ஆசை இருக்கிறவன் அவன் கூட வேலை செய்வானா? அவனை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? உன் பேர் காஷ்மீர் சிவா தானே? ஆமா, அதுக்கு என்ன? பாவம், டாக்டர் ஆகணும்னு நினைச்ச 3 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க கேம்பஸ்லயே கொடூரமா ஷூட் பண்ணி கொண்டுட்டாரு. கோயம்புத்தூர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை திருச்சிக்கு போட்டாங்க. அந்த ஆளோட சைக்கிக் பிஹேவியரை தாங்க முடியாம இது வரைக்கும் அவரை 10 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அவனுக்கு மூடு சரியில்லைன்னா ஒன்ன கூட பாயிண்ட் பிளாங்க்ல கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. யூனிஃபார்ம் இருக்கிறதுனால மட்டும்தான் அவனை ஏசிபின்னு சொல்றாங்க, இல்லைன்னா அவனை சைக்கோன்னு தான் சொல்லணும். உயிரோட இருந்தா மேல வருவேன், அவங்கிட்ட வேலை பண்ணா ஒரேடியா மேல போயிடுவேன். மேலையா? அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இதுக்கு தான் சைன் பண்ணும்போதே சிரிச்சானுங்களா? ரேபான் போட்ட மகாத்மா மாதிரி இருக்கு. ஹைதர் சார். அதானே உன் பேரு? ஆமா சார். உங்களுக்கு பிடிக்கல நான் மாத்திக்கிறேன் சார். பேர் பிடிக்கலன்னா ப்ராப்ளம் இல்லை, வேலை பிடிக்கலன்னா தான் ப்ராப்ளம். அவனுக்கு மூடு சரியில்லைன்னா ஒன்ன கூட பாயிண்ட் பிளாங்க்ல கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுவான். ரோடு பார்த்து விட்டு. சரி சரிங்க சார். அவ்வளோ வாண்ணா வரமாட்டேங்கிறா, இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு தெரியல சார். அந்த பொண்ணு பயப்படுது சார். எதுக்கு? வெயிட்டிங் ஹாலுக்கு தான் வாமான்னு சொன்னேன், வரமாட்டேங்கிறா சார். இன்வெஸ்டிகேஷன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டோர் ரூம்குள்ள போய் கதை சாதிக்கிட்டா சார். உட்கார். என்னது கேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வீல் சேர்ல உட்காந்துட்டாரு, முடிக்கும் போது நம்மள உட்கார வச்சிருவாரோ? கௌதமி ராமகிருஷ்ணன், வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ஆம்பளை மாதிரி வளர்ந்தேன். அப்புறம் போலீஸை பார்த்து ஏன் பயப்படுற? நாங்கள் என்ன கொலைகாரங்களா? உன் சத்யா மாதிரி. இவ்வளோ பயப்படுறேன்னா அந்த மர்டரில் அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியா? சார். ஏய் என்ன ஏன் ஷாக் ஆகுற? உன் ஃப்ரெண்ட் ஸ்ருதி அந்த சைக்கோவை துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? வாட்? ச்சே, எல்லாரும் அவ மேலதான் தப்புன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கேட்டது எதுவுமே உண்மை இல்ல சார். அவளை சேவ் பண்றதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன் தெரியுமா? என்னாச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஹைதராபாத் காந்தி ஹாஸ்பிட்டலில் ஹவுஸ் சர்ஜன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் கிளாஸ்மேட்டா ஸ்ருதி எனக்கு அறிமுகமானா. ஹாஸ்டலில் கூட நான் தான் அவளோட ரூம்மேட். கொஞ்ச நாளில் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்னை அவரோட சொந்த மக மாதிரி பார்த்துக்கிட்டாரு ஸ்ருதியோட அப்பா. ஒரு நாள் நானும் ஸ்ருதியும் 10K ரன்னில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட லைஃப்பில் என்ட்ரானா சார். இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு 10K ரன் நிகழ்ச்சியை நடத்துவதில் மிகவும் ஆனந்தமாக உள்ளது. இந்த உமன் எம்பவர்மெண்ட் நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல பேரிகேட்ஸ் வச்சிருக்கேன், கண்ணு தெரியல. இங்க 10K ரன் நடக்குது, ரூட்டை டைவர்ட் பண்ணிருக்கோம், ரைட்ல போ. சீக்கிரம் போ. என்ன பெர்ஃப்யூம் இது? நீ ஹலோ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்க சென்னை தானே? கன்னி ராசி, உத்திராட நட்சத்திரம், கரெக்ட் தானே? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்க பேரு எஸ்ல தானே ஸ்டார்ட் ஆகும்? ஆமா. ஐயோ, நடந்து போச்சே. இப்போ என்ன பண்ணட்டும்? ஹலோ. ஓ காட், அவ சொன்ன மாதிரி நடந்துச்சுங்க. ஹலோ, ஏமா சொன்னா இப்போ என்ன நடந்தது? எனக்கு டெஸ்டினி ஜோசியம் மேலலாம் நம்பிக்கை இல்ல. ஆனா அவனுக்கு இருக்க. அவன் சொன்னானே, இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு அப்படி வரும்போது என்ன சந்திச்சா அப்படி ஆரம்பிச்சிரும்னு. அப்படியே நடக்குது பாருங்க. ஏய்,
நீ என்ன லூசா? இத கூட சொன்னானே. இன்னும் என்ன சொன்னாமா? இவன் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்பான்னு, எங்க 2 பேருக்கும் ட்வின்ஸ் கூட பிறப்பாங்கன்னு, அவங்க பேர் கூட அமீர் கான் ஷாருக் கான் சொன்னான். டேய் இது ஹிந்து படி. ஹலோ மேடம், அதுக்கு ஆப்ஷன் கூட கொடுத்திருந்தான். ஹிந்துவா இருந்தா தளபதி விஜய், வைகை புயல் வடிவேல்னு. அவனே தளபதியை பத்தி பேசுனே. உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. அதேதான், அதே கோவத்தை மெயின்டைன் பண்ணுங்க. டெஸ்டினி எல்லாம் ஃபாலோ பண்ணிடாதீங்க. நாளைக்கு ஈவினிங் மட்டும் வெளியில வந்துடாதீங்க ப்ளீஸ். வீட்டுக்குள்ளே இருந்துருங்க. எதுக்கு? நாளைக்கு ஈவினிங் 7 o'clock நம்ம மறுபடியும் சந்திப்போமா. அப்படி மட்டும் சந்திச்சுட்டா பிரியவே மாட்டோமா. வேணாங்க, 7 o'clock வந்துடாதீங்க. என் மனசு கூட சொல்லுது டெஸ்டினி தாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் கம் அவுட். அன்னைக்கு அவன் சொன்னதை நான் பெருசா கண்டுக்கல. நெக்ஸ்ட் டே நானும் ஸ்ருதியும் எங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனோம். டைம் என்னடி ஆச்சு? 6:15. டைம் என்னடி ஆச்சு? 6:30. டைம் என்னடி? 6:04. டைம் எதுக்கடி இப்படி உயிரை வாங்குற? வாடி நம்ம போயிடலாம். அவன் வந்துருவானோ என்னமோ. மணி 7 ஆக போகுது. இங்க அவன் எதுக்கடி வருவான்? என் தலை எழுத்து. அவன் இங்க வந்துட்டானா? நான் கூட டெஸ்டினியை நம்பி இது மேரேஜ் வரைக்கும் போய் முடிஞ்சிருந்தா நான் என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்னும் நடக்காதுடி, புரிஞ்சுக்கோ. நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரேடியா மாப்பிள்ளை ட்ரெஸ்லயே வரான். இனிமே நீ அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன பார்த்தா கிண்டலா இருக்கடி உனக்கு? ஓகே சாரி. அவன் நிஜமாலே வந்துட்டான்டி. ஆஹா, நிஜமாலையா? அப்படி பார்த்தா அவன் தான் என் சோல்மேட், என் டெஸ்டினி. அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நாம யாரு? I too love you, mister. இவளா? இங்கே வந்துட்டாளா? வந்துட்டானாடி? நிஜமாலே வந்துட்டான்டி. எஸ்கேப். எங்க போனா? எங்க அவ? என் டெஸ்டினி பல்ஸ்னு போல இருக்க. இதெல்லாம் நானே நம்ப மாட்டேன். நடந்துரும் போல இருக்க. ஹலோ, என்னங்க இது? என்னங்க உங்க சாடிசம்? ஈவினிங் 7 o'clock வெளியில வராதீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்க வர மாட்டீங்கங்கிற தைரியத்துல தாங்க நான் வந்தேன். போச்சு டெஸ்டினி, அதே மாதிரி நடந்துச்சு. ஆனாலும் மிஸ்டர், நேத்து நடந்தது கோஇன்சிடென்ஸ்னு வெச்சுக்கோ. இன்னைக்கு இங்க எந்த லிங்க்கும் இல்லாம நீ எதுக்கு வந்திருக்க? அததான் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. சாரி சார், ஏதோ பை மிஸ்டேக்கா. நீங்க எதுக்குங்க வருத்தப்படுறீங்க? டெஸ்டினி பண்ண தப்பு அது. நம்ம கையில என்னங்க இருக்கு? ஒண்ணும் இல்ல, வாடி போலாம். இருங்க ஒரு நிமிஷங்க. நாளைக்கு கூட 11 o'clock நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு டெஸ்டினி சொல்லுது. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நாளைக்கு வீட்ல இருங்க, வெளியில போங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போங்க. ஆனா என்ன மட்டும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. ஏன்னா யாரும் செய்யாத ஒரு வேலையை நான் செய்ய போறேன். I have a plan. டாடி, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். பை. யாரு? டாடி. ஓ சரி, போலாம் வா. போலாம். டைம் 11 ஆ போதுரி. அவன் இங்க வர மாட்டான்ல? குத்திடுவேன். அவனுக்கு வேற பிளான் இருக்கு. கண்டிப்பா வர மாட்டான்னு சொன்னான்ல. திருப்பி அதை கேட்டுக்கிட்டு. 11 ஆச்சு. டேய் கணேஷா. டேய் அண்ணா வாடா. யார் இந்த தடியே? நம்மளே பாக்குறோம். எந்திரா. ஐயோ கத்தி. வந்துட்டான்டி. குடி கையா. நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? சார், நீங்க தான் உங்களுக்கு ஏதோ டெஸ்டினின்னு சொல்லி என்ன கடத்தி எங்கேயாவது போடுங்கன்னு சொன்னீங்க. நான் கரெக்டாக தானே சார் பண்ணேன். தென் வை திஸ் கொலவரி? ஆனா டெஸ்டினி வேலையை காட்டிடுச்சே. பார்த்துட்டேனே.
பார்த்துட்டேனேடா. யார் சார்? இந்த பொண்ணு தான். அட்டா அட்டா என்ன அழகா இருக்காங்க, செம்மையா இருக்காங்க சார். சார் என்னடா சொல்ற? பின்ன என்ன சார், போங்க சார், போய் லவ் பண்ணி கல்யாணத்தை பண்ணுங்க சார். சார் கடவுள் ஒருத்தப்பா தான் வாழ்க்கை கொடுப்பான், போய் என்ஜாய் பண்ணுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, what do you think? நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லைங்க. இப்பவே இங்கேயே நம்ம ரெண்டு பேரும் டெஸ்டினி இதுதானே இப்ப நான் நம்புறேன். இங்க என்ன சொல்லுதுன்னா என் டெஸ்டினி கரெக்ட் தானே. ஆமா, பெரிய டெஸ்டினி. ஏய், அவன் ஒரு மென்டல். ஸ்டேஷன் வந்துருச்சு, பாப்போலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? வாடி. ஹலோ, நம்ம காதல் நிஜம். நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்ல போறது நிஜம். சொல்லுவ, சொல்லிக்கிட்டே இருப்ப. நம்ம கல்யாணம் நடக்க போறதும் நிஜம். இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா இடத்துலயும் உன் கண்ணு முன்னாடி நிப்ப. கேக்குதா?